ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த சீம்பால் நல்ல கோல்டன் எல்லோ கலரில் நல்ல கொழுப்பாக வந்து இருக்குது. சீம்பால் அப்படின்னா அந்த நம்ம மாடு கன்றுக்குட்டி போட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து வர பால் தான் வந்து சீம்பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த சீம்பாலை வந்து எனக்கு பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்து நீங்கள் ஏதாவது டிஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி சீம்பால் வந்து கடம்பு வந்து பண்ணுவாங்க. அவங்க மாடெல்லாம் வந்து வளர்த்தாங்க. ஸோ கன்றுக்குட்டி போட்டோன்னே வர ஃபஸ்ட்டு பாலை வந்து மாட்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி கடம்பு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து கடம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காக வந்து நம்ம பாலை வந்து அடுப்பில் ஊற்றி ஸ்லோவாக வந்து நம்ம கிண்டிகிட்ருக்கோம். இதை வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ தெரிஞ்சு வந்து வருது, இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சு வந்து திக்காக வந்து மாறும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து அதை கிண்டிகிட்டு இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்வீட்னர் வந்து நான் கருப்பட்டி தூள் வந்து சேர்க்குறேன் நான். ஸோ எங்கள் பாட்டி ஸ்டைலில் நான் பண்ணுறதுனால கருப்பட்டி சேர்த்தேன். நீங்கள் நாட்டு வெல்லம், சுகர் எதுனாலும் வந்து இனிப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதே இந்த பால் வந்து திரிஞ்சு வந்து வர டைமில் வந்து நம்ம வந்து இந்த கருப்பட்டி தூள் வந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், சுக்கு தூள் எல்லாம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மணத்துக்காக வந்து போட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து கிண்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கிண்டிதில் வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. பக்கத்துலேயே நின்று அப்பப்போ வந்து கிண்டி விட்டு நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிருவோம் அந்த பால். ஸோ அதனால் வந்து இந்த சீம்பால் கடம்பு வந்து நம்ம ஒருபடியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய வந்து கொழுப்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, டிஇ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீம்பால் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். இதெல்லாம் நம்ம எப்போவாவது நம்ம ரேராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சீம்பால் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து சீம்பால் கடம்பு வந்து ரெடி பண்ணுங்கள். இதில் வேறு நல்ல இந்த டிஷ்ஷும் வந்து பண்ணுறாங்க. பட் நான் வந்து எங்கள் பாட்டி பண்ணுற மாதிரி வந்து கடம்பு ரெடி பண்ணுறேன். ரொம்ப ஆதி காலத்து ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி பண்ணிட்டோம்.